எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் சத்தியமூர்த்தி. இந்த மேலே ஒரு நியூஸ் 24x7 அந்த சேனல் இருக்குல்ல, அது மேலே போட்டிருக்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க ஃபேக் நியூஸ். ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஸ்பாட்டில் நான் தான் இருந்தேன். அவங்க கட்சி 2ஆம் மாநாட்டில் மதுரையில் அங்கே மாநாடு நடக்கிற காலையில் ஒரு 6:30 7 மணிக்குள்ளே இது நடந்திருக்கும். அங்கே தளபதியை பற்றி தப்பாக பேசிக்கின்னு வீடியோலாம் எடுத்துன்னு இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்பாட்டில் நான் இருந்தாலும் நான் கேட்டேன், ஏன் நியூஸ்காரங்களே இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டிங்களா, ஏன் தளபதியை பற்றி தப்பாக பேசுகிறீங்க, நான் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவங்கக்கிட்ட சண்டைக்கு போயிட்டேன். அதை பழி வாங்குறதுக்காக அவங்க தப்பான நியூஸை போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா ஸ்பாட்டில் நான் இருந்தேன், அங்கே நடந்துச்சு. நாங்கள் எல்லாம் போய் தண்ணி கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், தண்ணி எடுத்து போயிருக்காங்க, வந்தோடனே எல்லாருக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொன்னாங்களே. அவசரம் தலைமையில் கேட்டு சொல்கிறோம், அதை கேட்டு சொல்கிறோன்ட்டாங்க. யாருமே சொல்லலை. நம்ம கட்சி நிர்வாகிகளும் சரி, கட்சி தொண்டர்களும் சரி, அந்த பவுன்ஸில் இருந்தாலும் சரி, ஏதாவது கொடுத்து எல்லாருக்கிட்டையும் பேசினாங்க. இவங்க தப்பாக நியூஸ் போடுறாங்க. அந்த ஸ்பாட்டில் தலைமையை கேட்டு சொல்கிறேன்ட்டு யாருமே சொல்லலை. ஸோ இந்த ஊடகக்காரங்க, இந்த நியூஸ் சேனல்லாம் நம்ம தளபதியை பற்றி தப்பாக பேசணும், அதாவது மற்ற கட்சிக்காரங்கிட்ட காசை வாங்கிக்கின்னு தமிழக வெற்றி கழகத்தை பற்றி தப்பாக நியூஸ் போட்டு ஒரு பொய்யான புகாரை, ஒரு பொய்யான வீடியோவை பரப்பின்னு இருக்காங்க. இது போல் வீடியோஸ்லாம் வந்தால் தவிர்த்துருங்க, யாரும் நம்பாதீங்க. அந்த ஸ்பாட்டில் நான் இருந்தேன். நான் திருவண்ணாமலை மேற்கு மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவன். மேக்லூர் ஊராட்சியில் என் பேர் சக்தி என்கிற சத்தியமூர்த்தி. ஓகேங்களா? இது முழுக்க பொய்யான நியூஸ். அந்த நியூஸ்காரங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், இது போல் தவறான நியூஸ்லாம் நீங்கள் மேலும் போட்டிருந்தீங்கன்னா உங்கள் நியூஸ் சேனல் மேலே கண்டிப்பாக நான் புகார் அளிச்சிருவேன் போலீஸ் ஸ்டேஷனில். ஓகேங்களா? தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தளபதி தொண்டர்களை பற்றி தப்பான நியூஸை மட்டும் போடாதீங்க. உங்கள் சேனல் நீங்கள் போகிற நியூஸ் எல்லாமே எங்கள் கழகத்துக்கு ஆப்போசிட் தான் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் எந்த நியூஸ் சேனலுக்கு அடிமையாக வேலை செய்கிறீங்களோ, அடிப்படையில் வேலை செய்கிறீங்களோ அவங்கள உயர்த்தி போட்டுக்குங்க. எக்காரணத்தை கொண்டு எங்களை பற்றி தவறான பொய்யான நியூஸை பரப்பாதீங்க. தயவு செய்து கேட்டுக்கிறேன். விஜயகாந்தை, எங்கள் அண்ணன் விஜயகாந்தை கவுத்தா மாதிரி என் உயிர், என் தளபதியை கவுத்துறாதீங்க, தப்பான நியூஸை போடாதீங்க. நாளைக்கு தளபதி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் சேர்த்தா நல்லது பண்ணுவார். நியூஸ்காரங்களே இதை புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? இது போல் தவறான நியூஸை போடாதீங்க. யாருமே உங்கள் காலில் வீழ்ந்து கேட்குறேன், தவறான நியூஸை போடாதீங்க, பொய்யான நியூஸை பரப்பாதீங்க. உண்மையாக இருந்தால் மட்டும் போடுங்க.